நான் உங்கள் சாவித்திரி கோவிந்தராஜன். பாவிஃபுட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவ குணம் நிறைந்த இந்த பூண்டு குழம்பு தான் செய்ய போகிறோம். பூண்டு குழம்பு நல்லா சுட சுட சாப்பாட்டில் வச்சு சாப்பிடும்போது அதனுடைய சுவையே அலாதியாக இருக்கும். நமக்கு வாய் தொல்லை இருக்கிறவங்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மருந்தாக இருக்கும். உடம்புல கொலஸ்ட்ராலோட லெவல் பேலன்ஸாக வச்சுக்கும். மருத்துவ குணம் நிறைந்த இந்த பூண்டு குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் வேணும்னு பார்க்கலாம். இப்போ சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வெங்காயத்தை எடுத்து இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதே அளவுக்கு பூண்டு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு பூண்டும் அதே அளவுக்கு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அப்போ இது இன்னைக்கு நம்ம செய்யறது பார்த்தீங்கன்னா வறுத்து அரைச்சி தான் ஒரு குழம்பு வைக்க போகிறோம், பூண்டு குழம்பு. இப்போ அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் தான் இது. கொத்தமல்லி பார்த்தீங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன், 1.5 டேபிள் ஸ்பூன் சீரகம், மிளகு 1 ஸ்பூன், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கடலைப்பருப்பு 1 ஸ்பூனு, வெந்தயம் 1/2 ஸ்பூனு, உளுந்து பருப்பு 1 ஸ்பூனு, பெருங்காயம் பார்த்தீங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்துருக்கிறேன். இதுவும் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்புறம் இதுக்கு சர்க்கரை கொஞ்சமாக எடுத்திருக்கேன். புளி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சங்காய் சைஸுக்கு புளி எடுத்திருக்கேன். காரத்துக்கு பார்த்தீங்கன்னா 4 வரமிளகாய் எடுத்திருக்கேன். தக்காளி பழம் ஒரு பெரிய பழமாக 1 எடுத்திருக்கேன். இவ்வளவுதாங்க. இது எல்லாமே இப்போ நம்ம வறுத்து இப்போ ஸ்டவ் பற்ற வச்சுக்கலாம். நம்ம பற்ற வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். எல்லாம் வறுக்க போகிறோம் இல்லையா, அதனால் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ இது வறுக்கிறதுக்கு 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயிட்டோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கடலைப்பருப்பு 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். உளுந்து பருப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வறுக்கலாம். மிளகாய் சேர்த்துக்கலாம். மிளகும் இதோடு சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். சீரகம், வெந்தயம். இது நல்ல வாசம் வர வரைக்கும் வறுத்துடலாம். இதுதான் நம்ம வறுக்க போகிறோம். இதுக்கு தேங்காயெல்லாம் நம்ம சேர்க்கறது இல்லை. கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நம்ம இறக்கிடலாம். வறுத்தாச்சு. இது கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பின்னாடி மிக்சியில் போடலாம். இப்போ இதெல்லாம் ஆறிடுச்சு. இப்போ இது எல்லாம் மிக்சி ஜாருக்கு சேர்த்தியாச்சு. இப்போ இதில் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சப்பொடி சேர்த்துக்கிறேன். பெருங்காயத்தூள் இது கூட சேர்த்து எல்லாம் ஒன்றா அரைச்சிட்டு வந்துடலாம். பாருங்கள், அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு இதுக்கு எண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்குறேன். நல்லெண்ணெய் தான் இந்த மாதிரி குழம்புக்கெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கணும். பாருங்கள், ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நம்ம கடுகு ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துடலாம். வெந்தயம் நம்ம அரைக்கிறதுக்கு போட்டிருக்கோம். இருந்தாலும் தாளிப்புக்கு ஒரு 5-6 போட்டுடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிளகும் சேர்த்துருக்குறோம், வரமிளகாயும் போட்டிருக்கோம். அதுக்கு நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. ஏன்னா மிளகு காரமும் இருக்குது, வரமிளகாய் காரமும் இருக்குது. அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ கடுகு வெடிச்சிட்ருக்கு. இப்போ நம்ம கடுகு பொரிஞ்சதும் இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இது கூட நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு 2 ஒன்றாவே நம்ம சேர்த்துடலாம். இப்போ இது பார்த்தீங்கன்னா நல்ல கலர் மாதிரி ஒரு லேசாக ஒரு ப்ரௌன் கலருக்கு வரணும். அது வரைக்கும் நல்லா வதங்கட்டும். எப்படி ஒரு 5 நிமிஷம் ஆகும். இந்த அளவுக்கு ப்ரௌன் கலர் வந்தால் போதும். ஏன்னா நம்ம நல்லா வேகாமல் எடுத்தோம்னா குழம்புக்குள்ளே நறுக்குன்னு இருக்கும் வெங்காயம் பூண்டெல்லாம். இப்போ இது கூட கருவேப்பிலை சேர்த்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மசாலையும் இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஜார் கழுவி ஒரு டம்ளர் தண்ணி இது சேர்த்துறோம். இப்போ இது கூட நம்ம தக்காளி கட் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு 2 நல்லா கொதி வரட்டும். அப்புறம் நம்ம புளி சேர்த்துக்கலாம். தண்ணி ஒரு இப்போ மசாலாலாம் ஒரு கொதி வந்துருச்சுங்க. இப்போ இது கூட நம்ம புளி கரைச்சி வச்சுருக்குறோம்ல,
புளி சேர்த்துக்கலாம் நம்ம. இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். பார்த்துட்டு அப்புறம் நமக்கு வேணும்னா போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் கலந்து விட்டுட்டு நல்லா கொதிக்கட்டுங்க. ஒரு 5 நிமிஷம் மீடியம், முதல் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கலாம். நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சு வந்துட்டுருக்கு. இந்த குழம்பு பேலன்ஸ் பண்ணுறதுக்கு, உப்பு புளி காரம் எல்லாம் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு இந்த வெல்லம் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். பாருங்க, எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. குழம்பு நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இந்த கெட்டி இருக்கணும். இன்னும் இதை விடையும் கொஞ்சம் கெட்டியாக வேணுங்கிறவங்க இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம். ஆனால் இதே போதும். பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இன்னைக்கு எங்கள் வீட்டில் என்ன சமையல்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம இறக்கிடலாம். பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் என்னன்னு பார்க்கலாம் வாங்க. இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல் பார்த்தீங்கன்னா பூண்டு குழம்பு, உருளைக்கிழங்கு பொடி மாசு, அப்பளம், ரசம், மோர். இதுதான் இன்னைக்கு எங்கள் வீட்டு சமையல். இந்த பூண்டு குழம்பு ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம தேங்காய் எல்லாம் சேர்த்ததுனால 4 நாள் ஆனாலும் கெடாது உங்களுக்கு. இது இந்த ஒரு குழம்பு இருந்தால் போது, பொரியலோ ரசமோ தயிரோ எதுவும் தேவைப்படாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த குழம்பு செஞ்சு பாருங்க. பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதுதான் எங்களுடைய வளர்ச்சிக்கு முக்கியம். மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.